வணக்கம். நான் சாகுல் மீது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் ஒண்ணு கல்வி. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது பெரும்பாலும் எல்லாருக்குமே அது இலவசமா கிடைச்சா நல்லது அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. உலக அளவில் பல நாடுகள், வளர்ந்த நாடுகள், மேம்பட்ட நாடுகள் கல்விய இன்னைக்கும் முற்றா இலவசமா அரசு கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா ஏனோ மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியால இந்த கல்வி என்பது வியாபார பொருளாக மாறி போனதுதான் வேதனையும் வருத்தத்துக்குரியது. சரி, இன்னைக்கு பதிவுக்கான விஷயத்துக்கு வருவோம். இந்த கல்வி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் அதுல ஒரு 2009 ஆகஸ்ட் 4 இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 அடிப்படை உரிமைகள் சட்டம் இருக்கு இல்லையா, நமக்கு சில அடிப்படை உரிமை வழங்கியிருக்கு. அதுலயே உணவு, உடை, உரைகள், கல்வி சில விஷயங்கள்லாம் அதுல பட்டியல்ல வருது, அட்டவணையில வருது. அப்படி உள்ள அந்த பட்டியல்ல கல்வியில ஒரு சிறு திருத்தம் செஞ்சு 2009 ஆகஸ்ட் 4 ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அது நம்ம எத்தனை பேருக்கு அதை பற்றி விழிப்புணர்ச்சி இருக்குன்னு தெரியல. அதற்கான பதிவு தான் இது. ஆகஸ்ட் 4 2009 நிறைவேற்றப்பட்ட அந்த RTE ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற சட்டம், அதனுடைய விளைவாக நமது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பதிவு. இந்த RTE என்பது ரைட் டு த எஜுகேஷன், கம்பல்சரி எஜுகேஷன் டு த சில்ட்ரன் அல்லது ரைட் டு எஜுகேஷன் என்று நாம் பொருள் கொள்கிறோம். அதாவது கட்டாய கல்வி திட்டம் அல்லது கல்விக்கான திட்டம் என்று வச்சுக்கலாம். பாருங்க, அனைத்து தனியார் பள்ளிகளும் சுமார் தங்களில் உள்ள சீட்டுல 25% இந்த சட்டத்தின்படி மாணாக்கர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிறது சட்டம். இதில் நிறைய குளறுபடிகள் உண்டு. இதுக்கு தனியான ஒரு வெப்சைட் உண்டு, போர்ட்டல் உண்டு. இதை நாம இ-சேவை மையங்கள்லயோ அல்லது நாம ஆன்லைன்லயோ இது குறித்து நாம பதிஞ்சுக்கலாம். அதுக்கான நேரம் இது, அதனால இதை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்ப இந்த ஏப்ரல் 20க்கு மேல இந்த 2024-25 கல்வி ஆண்டுக்கான இந்த இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் வாயிலாக அருகாமை பள்ளி என சொல்லக்கூடிய உங்களுக்கு 1 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் பள்ளியாக இருந்தாலும் என்னால பணம் செலுத்த முடியாதுங்க, அதெல்லாம் பெரிய வசதியானவங்க படிக்கிற பள்ளிங்க, அந்த ஸ்கூல்ல போய் என் பிள்ளைய நான் சேர்த்து நிறைய கஷ்டத்து, அதெல்லாம் நீங்க இது பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு எந்த செலவு இல்லாமல் அரசே அந்த செலவை ஏற்று இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. சரி, இப்ப நம்ம ஆட்சியில கிடையாது, நம்ம ஒரு கட்சி, அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே மன்றங்கள்ல இருந்து இலவச நோட்டு புஸ்தகம் கொடுத்திருப்போம், இலவசமா அவங்களுக்கு எழுதுகோல் போன்ற எல்லாம் கொடுத்திருப்போம், பேனா கொடுத்திருப்போம், பென்சில் கொடுத்திருப்போம், பேப்பர் கொடுத்திருப்போம், பல்வேறு காலகட்டங்களில் யூனிஃபார்ம் கொடுத்திருப்போம், காலணிகள் கொடுத்திருப்போம். நம்ம வெற்றி கழக தோழர்கள் நிறைய செஞ்சிருப்போம், அதுல எந்த மாற்றமும் இல்ல, நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம். இது நம்ம கையில இருந்து கொடுத்தது. அரசாங்கம் தரக்கூடிய குளறுபடிகளை, ஏன்னா இப்ப நம்ம அரசியல் கட்சி என்கின்ற நிலைக்கு நாம வந்துட்டோம். இந்த கட்டாய கல்வி சட்டம், அந்த RTE ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தின் வாயிலாக இதுல சில மக்களுக்கு இதுல விழிப்புணர்ச்சி இல்லாம இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அல்லது புதிதாக இந்த தகவலை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இன்னொன்று, நடைமுறைப்படுத்துவதில் சில சிக்கல் இருக்கலாம். நிறைய ஸ்கூலு அந்த 25% ஒதுக்காம ஏதாவது போய் சொல்லி ஏமாத்தி அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஒதுக்குறதுக்கு சில குளறுபடிகளை செய்யலாம், செய்துகிட்டு இருக்காங்க என்பதுதான் பதிவு சொல்கின்ற விவரம். அப்படி இருக்கும்போது இதை நாம இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி என்கின்ற ரீதியில் நம்முடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள், தோழர்கள், நிர்வாகிகள் இந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும். இந்த பிரச்சனையை நாம என்ன செய்யணும்னா, இந்த உங்கள் அருகாமையில் வறுமை கோட்டு கீழே உள்ளவர்கள் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன ஆவணம் தேவை என்பதை அவங்களுக்கு வலியுறுத்தணும். ஆவணம்ன்றது அடிப்படையில் அந்த குழந்தைக்கு ஆதார் அட்டை இருக்கணும், இருப்பிட சான்று இருக்கணும், அந்த பேரண்ட்ஸுக்கு ஓட்டர் ஐடியோ ஆதார் அட்டையோ அல்லது அவங்களுக்கு இருப்பிடத்துக்கான ஒரு விஷயம் இருக்கணும். அருகாமை பள்ளி என்பது அவங்க வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் இருக்கணும். ஒருவேளை இந்த 1 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் இல்லைன்னா, கொஞ்சம் தொலைவா இருந்துச்சுன்னா, அவங்களுடைய சொந்தக்காரவங்க அட்ரஸ்ல இந்த குழந்தைக்கு போட்டு அருகாமை பள்ளியை காட்டி சீட்டு வாங்குறது வாய்ப்பு அதுல இடம் இருக்கு. இவை அனைத்தையுமே இவை எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல சென்றுதான் பதிய முடியும். இதுக்கு ஏதேனும் வழிகாட்டுதல் வேண்டும் என்று சொன்னால் என்னையும் கூட நீங்கள் தொடர்பு செய்யலாம். இதுல என்ன பிரச்சனைனா, இதுல சீட்டு கிடைக்கல, சில சிக்கல் இருக்கு. சில பள்ளிகள் என்ன சொல்றாங்கன்னா, கூடுதலா கட்டணம் கேட்பாங்க, யூனிஃபார்முக்கோ புத்தகத்துக்கோ கேட்பாங்க. அது கேட்டுட்டவங்க பரவாயில்லை, அதை தாண்டி அவ்வளவு கொடுங்க இவ்வளவு கொடுங்க என்று கேட்டு சிக்கல் பண்ணக்கூடிய பள்ளிகள் இந்த அட்மிஷனை அலக்கழிக்கிறது, இந்த அட்மிஷனை தராம ஏமாத்துறதுக்கு என்னென்ன வழி இதெல்லாம் பண்றது, இப்படி எல்லாம் சில குளறுபடிகளை நடத்துவார்கள்.
நம்முடைய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தோழர்கள் இதன் விவரங்களை தெரிந்து கொண்டு அல்லது இந்த விவரங்கள் குறித்து ஏதேனும் தெரிய வேண்டும் என்று சொன்னால் எங்களையும் கூட தொடர்பு கொண்டு தெரிந்து கொண்டு சட்ட ரீதியாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெற்றுத் தருவதற்காக நாம் உங்கள் பகுதியில் அருகாமையில் இருக்கக்கூடியவர்களை சந்தித்து இதை பற்றி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இதற்கான ஆவணங்களை தயார் செய்து பிறப்புச் சான்று, அந்த குழந்தையுடைய புகைப்படம், அந்த குழந்தையினுடைய ஆதார் கார்டு, அந்த பெற்றோர்களுடைய இருப்பிடச் சான்று, இவைகள் எல்லாம் அடிப்படைகளாக தயார் செய்து வைத்துக் கொள்ளும். ஏன்னா இந்த ஒரு மாசம் தான் தயார் இருக்கு, இப்ப அது போய்கிட்டு இருக்கு. அதற்கான நேரம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த மே லாஸ்டுக்குள்ள இவற்றை நாம முறைப்படி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்கின்ற முறையில யாரு முதல்ல போய் அப்ளை பண்றாலும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த 25% எல்லா ஸ்கூலும் கிடைக்குதா அப்படின்றதை கண்காணிக்க வேண்டியது நாம் ஒரு குடிமக்களாக நம்ம கடமை மட்டுமல்ல, தளபதியினுடைய தொண்டர்களாக, அரசியல் கட்சியில் நம்ம இருக்கக்கூடியவர்களாக, தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்களாக அல்லது நிர்வாகிகளாக நமக்கும் இதில் அதிக பொறுப்பு உள்ளது. ஏனென்று சொன்னால் தளபதி ஆட்சியிலே கல்வி என்பது இலவசம் என்கின்ற நிலை வரப்போகிறது என்று நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான். நிச்சயமாக அத்தகைய சிந்தனை நோக்கி தளபதி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய உரிமை இது இங்க குடிமகனா பிறந்த அல்லது குடிமகனா பிறந்த அனைவருக்குமான இந்த அடிப்படை உரிமையை ஆர்டிகல் 21 சொன்ன இந்த கட்டாய கல்வி, இந்த 6 வயசு நிரம்புற யாரும் படிக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த கட்டாய கல்வி திட்டத்துல இந்த எல்கேஜி யூகேஜி அல்லது 1வது இதுக்கெல்லாம் நம்ம ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு கூடுதலான வகுப்பு படிக்கிறாங்கன்னா அந்த கூடுதலான வகுப்பு ஒரு 5வது 6வது அந்த மாதிரினா அந்த ஸ்கூல்ல அதுக்கான வேக்கண்ட், அதாவது இடைநிறுத்தம் இருந்துச்சு, நம்ம கோட்டால வேக்கண்ட் இருந்துச்சுன்னா அதை கேட்டு பெறுவதற்கும், அதுல ஏதாவது உங்களுக்கு சிக்கல் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கும், அரசியல் சாசன சட்டத்தை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கும், சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் நமது வெற்றி கழக தோழர்கள் தளபதிக்காக இந்த பணியை மேற்கொள்வதில் உள்ள இளைஞர்களை களைவதற்கும் நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த பணியை நீங்கள் இப்பொழுது எடுத்து செய்தால் அது நமது சமுதாயத்திற்கு ஆட்டுகின்ற கடமையை தாண்டி நாம் எடுத்திருக்கின்ற அரசியல் அவதாரத்திற்கு கூடுதல் வலிமை சேர்க்கும். தமிழகத்திலே 2026 தளபதி ஆட்சி என்பது உறுதி. அந்த தளபதி ஆட்சியின் உறுதியாக இருக்கின்ற பொழுது அந்த தளபதி ஆட்சியிலே கல்வி இலவசம் என்பதும் உறுதி. இந்த சூழலில் இன்றைக்கு ஆட்சியில் இல்லாத பொழுது இந்த 2 ஆண்டு காலத்தில் இது போன்ற மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து நாம் சரி செய்து கொடுப்பதன் வாயிலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவு நிலைப்பாடை மக்கள் மத்தியிலே நம்முடைய செயல்பாட்டை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. தளபதி அவர்களுடைய இலக்கு தமிழகத்திலே 2 கோடி உறுப்பினர்கள் சேர்ப்பு என்பது. என்னை பொறுத்தவரை அதை தாண்டி நாம் அனைவரும் நம்முடைய எதிர்பார்ப்பு 3 கோடி உறுப்பினர்களை சேர்த்து தளபதியையும் தமிழக வெற்றி கழகத்தையும் 2026 ஆட்சி பீடத்தில் ஏற்க செய்வோம். அதற்கு அடிப்படை பணிகளான இது போன்ற மக்கள் பணியை இடைவிடாது செய்வோம். அதற்கு எந்த நேரமானாலும், எந்த இடமானாலும், எந்த சூழலானாலும் சட்ட ரீதியாக, தர்க்க ரீதியாக அவர்களுடைய உரிமையை மீட்டெடுத்து கொடுப்பதற்காக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அரசியல் பிரச்சனைகளுக்கும் உங்களோடு தோளோடு தோல் நிற்க உங்கள் தோழர் சாவுடன் இருக்கிறேன் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்திலே தளபதியின் ஆட்சி பொறுப்பை ஏற்படுத்தும் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.